சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ள 103வது வட்ட செயலாளர் சுதாகர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவித்துள்ளார். சென்னை அண்ணாநகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் என்பவருக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிமுக 103வது வட்ட செயலாளர் சுதாகர் என்பவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ள சுதாகர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் விமர்சனம் காரணமாகவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாலும் ஆளுநரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுகவினர் மீது தமிழகம் முழுவதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கண்டித்து பாஜக, பாமக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அப்போது தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக கூறி அவர்களை போலீசார் கைது செய்து விடுவித்தனர். இதற்கு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் சட்டசபையை ஆளுநர் ரவி அவமதித்ததாக கூறி தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இதற்கு போலீசார் அனுமதி கொடுத்தது எப்படி என்று எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர். ஆனால் பாமகவினர் ஒரு படி மேலே சென்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஆளுநருக்கு எதிராக ஆளும் கட்சியினர் நடத்தும் போராட்டத்திற்கு அனுமதி அளித்து விதிமீறலில் ஈடுபட்ட மாநகர போலீஸ் கமிஷனருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளுநரை எதிர்த்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எதிர்க்கட்சியினர் விமர்சனத்தை எதிர்கொள்வதற்காகவும் உயர்நீதிமன்றத்தில் பதில் சொல்வதற்கு வசதியாகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போகி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது பிளாஸ்டிக் பொருட்கள் எரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறும் பொழுது, போகி பண்டிகையை முன்னிட்டு பயன்பாட்டில் இல்லாத பழைய துணி, பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள் மற்றும் ரப்பர் டியூபுகள் போன்றவற்றை தீ வைத்து எரிப்பதால் காற்று மாசுபாடு ஏற்படுவதுடன் மக்களுக்கும் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. எனவே மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் இருக்கும் அனைத்து வார்டுகளிலும் பொதுமக்கள் பிளாஸ்டிக், டயர்கள், பழைய துணிகள் போன்றவற்றை எதிர்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக அவற்றை தனியாக சேகரித்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். அரசு பள்ளிகளில் 60,000த்திற்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்களில் ஊழியர்கள் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக கிடப்பதால் ஒரே ஊழியர் பல மையங்களை கவனிக்கும் அவல நிலை தொடர்வதாக சர்ச்சை எழுந்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும் கஞ்சாடை காட்டியிருந்தால் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்த ஆளுநர் ரவியின் கோட் சூட்டை கிழித்து டிராயருடன் அனுப்பியிருப்போம் என்று ஆளுநருக்கு எதிராக ராமநாதபுரத்தில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி பேசியுள்ளார். இது அரசியல் அரங்கில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அருகே பட்டணம் காத்தானில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட அவைத் தலைவருமான சத்தியமூர்த்தி பேசினார். அப்போது சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் ரவி வேண்டுமென்றே வெளிநடப்பு செய்துள்ளார். அப்போது முதல்வர் ஸ்டாலின் கஞ்சாடை காட்டியிருந்தால் வெளிநடப்பு செய்த கவர்னரின் கோட் சூட்டை எல்லாம் கிழித்து அவரை அன்றாயரோடு விரட்டியிருப்போம். திமுகவை சீண்டினால் ஏடாகூடமாக நடக்கும் என பாஜகவினரை வைத்து ஆளுநர் சீண்டி பார்க்கிறார். பாஜகவினரை முதல்வர் பார்த்து கொள்வார். ஆளுநர் குழப்பத்தாலேயே தமிழகத்தில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியாத சூழல் உள்ளது என்றும் பாஜக, அதிமுக இடையே கள்ள கூட்டணி உள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி பேசியுள்ளார். தமிழகத்தில் ஒரு பெண் சுதந்திரமாக துப்பட்டா போட்டு செல்ல முடியவில்லை. அப்படியென்றால் இங்கே என்ன ஆட்சி நடக்கிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்திற்கு எப்போதும் அனுமதி கிடைப்பதில்லை. திமுக ஆர்ப்பாட்டம் என்றால் உடனே அனுமதிக்கின்றனர். திமுக ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி.
முடிந்து போன டங்ஸ்டன் பிரச்சினைக்கு வைகோ ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதித்துள்ளனர். தேசிய கீதத்தை உதாசீனப்படுத்தியதற்கு ஆளுநர் கண்டனம் தெரிவித்ததால் அவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதிக்கின்றனர். திமுக ஆர்ப்பாட்டம் செய்தால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுமா? தமிழகத்தில் கொழுந்துவிட்டு எரியும் பிரச்சனையை மறைக்க ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். இது கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ட்வீட் போடுகிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க திமுக தரப்பில் இதுவரை யாரும் வாய் திறக்கவில்லை. ஏற்கனவே விசாரணை நடக்கிறதே, அதன் பிறகு ஏன் போராட்டம் என கேட்கிறார் கனிமொழி. பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்படும் பணம் எங்கே? தேர்தலுக்குள் எல்லாவற்றையும் மக்கள் மறந்து விடுவர் என நினைத்து செயல்படுகின்றனர். தேர்தலில் பெரிய அடி கிடைக்கப் போகிறது என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். அத்துடன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஞானசேகரன் குறிப்பிட்ட சார் யார் என கேட்டால் பதில் இல்லை. ஆனால் திமுக ஆட்சியால் பாதிக்கப்பட்ட ஆவேசத்தில் முதலமைச்சர் படத்தில் செருப்பு வீசிய பாட்டி மீது எஃப்ஐஆர் போட்டு தேடிக்கொண்டிருக்கிறது போலீஸ். இதுதான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் லட்சணம் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார்.